12ஆம் தேதி திங்கட்கிழமை நாளை சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரை வீட்டிலும் கோவிலிலும் வழிபட்டால் நம் பாவங்கள் நீங்கும். கேது தோஷம் நீங்க சித்திரகுப்தர் வழிபாடு செய்யலாம். சித்ரா பௌர்ணமி அன்று புனித நதியில் நீராடுவது, கோவில் கிரிவலம் செல்வது, அன்னதானம் செய்வது சிறப்பு. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்வது விசேஷம். அன்று சித்திரகுப்தரை வழிபடுவது மட்டுமல்லாது குலதெய்வ வழிபாடு, பெருமாள், சிவபெருமான், அம்மன் வழிபாடு செய்வது விசேஷம். அன்று காலை 7 மணி முதல் விசாக நட்சத்திரம் இருப்பதால் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. சித்ரா பௌர்ணமி அன்று கோபம், ஏமாற்றுதல், பொய் போன்ற கெட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது. அன்று வீட்டில் விளக்கேற்ற வேண்டிய நேரம் திங்கட்கிழமை மாலை 6 to 7 அல்லது இரவு 10 மணி முதல் 10:30 வரை. இந்த நேரத்தை விளக்கேற்றுவது சிறப்பு. சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சித்திரகுப்தாய நமக. இந்த மந்திரத்தை 36 தடவை மாலை 6 மணிக்கு மேல் சொல்ல வேண்டும். கிரிவல நேரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணி தொடங்கி திங்கட்கிழமை இரவு 10:30 மணிக்கு நிறைவு